வான உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டு கவுண்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் மனம், அதாவது அந்த அன்பு நண்பர் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்காங்க. இந்த தகவல் ஏற்கனவே நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஆனால் நேற்று அந்த அம்மா வந்து ஒரு சிறப்பு தகவல் நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது கும்பகோணத்தில் பெண் கொடுக்க யார் தயாராக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து ஏற்றுக்கிறங்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க மெயின் ரீசன் என்னென்னா, எங்களுக்கு கொங்கு கவுண்டர் வேணும், 1 டிகிரி முடிச்சிருந்தா போதும், வேறு வந்து சீர்சனத்தை எங்களுக்கு கட்டின புடையோடு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அம்மா எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி நாங்கள் 20 பவுன் போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. பவுனுங்கிறது எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்கல, எங்களுக்கு வந்து குடும்ப பாங்கான பொண்ணாக இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த தம்பிக்கு வந்து இப்போ 26 வயசு நடந்துட்டு இருக்குது மக்களே. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் சொந்தமாக வச்சிருக்காரு. மாதம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்காரு. சொந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பூர்வீக வீடும் வேறு இடத்துல காடு தோட்டம் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து கும்பகோணத்துலேயும் 3 வீடு இருக்குது மக்களே. பார்த்தீங்கன்னா 4 ஏக்கரா காடு இருக்குது. சொந்தமாக வீடு பார்த்தீங்கன்னா 2 வீடு பெரிய வீடாக கட்டியிருக்காங்க. ஒரு 3 இடத்துல ஃப்ளாட்டு இருக்குது. அவர் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மக்களே. நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா மிருகசீடம், லக்னன்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் மக்களே. அவங்க வந்து குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருங்கரை அம்மன் போட்டிருக்கிறாங்க. பண்ணையன் குலன் போட்டிருக்காங்க. அவர் வந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிறாரு. அதாவது ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அருமையான ஃபேமிலி தான். எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாத வரனா எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து நான் 100% சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க வந்து எனக்கு மருமலாக வர வேண்டாம், மகளாக நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு கோடான கோடி நன்றி, வணக்கம்.